நம் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். அன்பின் பிதாவே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த காலை வேளையில் ஆண்டவரே உம்மை நோக்கி பார்க்கும்படியாய் ஆண்டவரே உம்முடைய சமூகத்திலிருந்து இந்த நாளை துவங்கும்படியாய் கர்த்தர் நீர் செய்த கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. தேவரே, நீர் எங்களை கடந்த நாள் முழுவதும் பாதுகாத்தீர், வழி நடத்தினீர். உமக்கு நன்றி அப்பா. இந்த புதிய நாளையும் காண கிருபை செய்திருக்கிறீர், உமக்கு நன்றி. இந்த நாளில் ஆண்டவரே புது பலன், புது ஆசீர்வாதம், புது அபிஷேகம் உடைய பிள்ளைகள் யாவரும் பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்தல்வீராக. இந்த நாளுக்குரிய மன்னாவை எங்களுக்கு கொடுத்து எங்கள் ஒவ்வொருவரையும் வழி நடத்துவீராக. உம்முடைய திருக்கரத்தில் எங்கள் யாவரையும் தாழ்த்தி ஒப்பு கொடுத்து கடந்து போகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்களின் ஜீவனோட நல்ல பிதாவே, ஆமென். நம்மை மாறாத தேவனாய் நம்மை வழி நடத்துகிற அந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த நாளிலும் காலை தியானத்திற்கென்று காத்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் தாமே ஆசீர்வதிப்பாராக, ஆண்டவர் வழிநடத்துவாராக. இந்த நாளிலே ஆண்டவர் நம்மோடு கூட வாக்குத்தத்தமாக வழங்குகிற வசனம் என்னவென்றால், எபிரேயர் 13வது அதிகாரம் 8வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறாராம். நேற்றைய காலத்திலே, கடந்த காலத்திலே நம்முடைய முன்னோர்களை ஆண்டவர் எப்படி வழி நடத்தினாரோ, எப்படி அவர்களோடு கூட இருந்து அவர்களுக்கு ஆலோசனைகளை கொடுத்து அவர்களை ஆசீர்வதித்து வழி நடத்தி வந்தாரோ, அவ்விதமாகவே அவர் இந்த நாளிலும் நம்மை நடத்த சித்தமுடையவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த தேவன் நம்மை மாத்திரமல்ல நம்முடைய சந்ததியையும் தொடர்ந்து நடத்த அவர் வாஞ்சிக்கிறவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த தேவனைத்தான் நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். வேதம் இப்படியாக சொல்கிறது, அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறார். எப்பவுமே ஒரு மாறாத ஒரு தேவனாயிருக்கிறார். எவ்வளவு ஒரு நல்ல தெய்வம் பாருங்களேன். நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிற ஆண்டவர் என்றைக்குமே மாறாதவராயிருக்கிறாராம். நேற்று எப்படி நம்முடைய முற்பிதாக்களோடு கூட அவர் அன்போடு கூட இருந்தாரோ, அவர்களை எப்படி நேசித்தாரோ, நம்முடைய தீர்க்கதரிசிகள், நம்முடைய முன்னோர்கள் ஒவ்வொருவரோடும் கூட ஆண்டவர் எப்படி இடைப்பட்டு அவர்களை வழி நடத்தி வந்தாரோ, அவனமாகவே இந்த நாளிலும் உங்களையும் என்னையும் ஆண்டவர் நேசிக்கிறவராக இருக்கிறார். நம்மை வழிநடத்த வாஞ்சிக்கிறவராக இருக்கிறார். அது மட்டுமல்ல, தொடர்ந்து நம்முடைய சந்ததியையும் கூட அப்படியாக அவர் பாதுகாக்க விரும்புகிறவராய் காணப்படுகிறார். அந்த ஒரு நல்ல தெய்வத்தை தான் நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் நேற்று எப்படி இருந்தாரோ, நேற்று எவ்விதமாக அவர் அன்பு செலுத்தினாரோ, அப்படியே ஆண்டவர் இன்றும் நம்மை நடத்துகிறவராக இருக்கிறார். நீங்க தனிப்பட்டவர்களாக ஒவ்வொருவரும் சிந்தித்து பாருங்களேன். ஆண்டவரை முதல்ல நம்ம ஏற்றுக்கொள்ளும் பொழுது நம்ம ஜெபித்த ஜெபங்கள் எப்படி கேட்கப்பட்டதோ அப்படியேதான் இப்பொழுதும் நம்முடைய ஜெபங்கள் கேட்கப்படும். அப்ப எப்படி நம்ம பலவீனத்தில் இருக்கும்போது ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும், என் பலவீனத்தை மாற்றும் என்று சொல்லி நாம் ஆண்டவருடைய சமூகத்துல கதறின பொழுது கர்த்தர் எப்படி கேட்டு உடனடியாக நமக்கு சுகத்தை கொடுத்தாரோ, அப்படியேதான் ஆண்டவர் இன்ற நாளிலும் கூட நம்ம ஜெபிக்கும் பொழுது நம்முடைய ஜெபத்துக்கு தேவன் விடுதலை கொடுக்கிறவராக காணப்படுகிறார். அப்போ எப்படி நம்ம ஆண்டவரத்துல நம்முடைய தடைகள் மாற வேண்டும் என்று போராடி ஜெபித்தோமோ, அப்பொழுது எப்படி ஆண்டவர் நமக்கு அந்த தடைகளை நீக்கி நமக்கு ஆசீர்வாதங்களை திறந்து கொடுத்தாரோ, அவனமாகவே தான் இந்த நாளிலும் தேவன் நம்மை நடத்துகிறார். இப்பவும் நம்முடைய ஜெபங்களுக்கு பதில் கொடுக்கிறார். இப்பொழுது நமக்கு விடுதலை கொடுக்கிறார். இப்பொழுதும் ஆண்டவர் நமக்கு நம்முடைய தேவைகள் அனைத்தையும் சந்தித்து நம்மை அனுதினமும் போஷிக்கிறவராகவே தான் காணப்படுகிறார். அவருடைய வழி நடத்துதல்ல எந்த விதமான குறைவுகளும் இல்லை, எந்த விதமான மாறுபாடுகளும் இல்லை. இதை நாம் நம்முடைய வாழ்வை நாம் திரும்பி பார்த்து நாம் தியானிப்போமானால், ஆண்டவர் வழிநடத்தி வந்த விதங்களை நாம் சற்று சிந்திப்போமானால் இதை நாம் தெளிவாக உணர்ந்து கொள்ள முடியும். இது உங்களுக்கும் ஆண்டவருக்கும் ஒரு தனிப்பட்ட ஒரு ஐக்கியம், தனிப்பட்ட ஒரு அனுபவம். இதை நீங்கள் யோசித்து பாருங்களேன். ஆண்டவர் நீங்க முதல்ல ஆண்டவர் அறிந்து கொள்ளும் பொழுது நீங்க எப்படி ஜெபிச்சீங்களோ, நீங்க என்ன ஆண்டவரிடத்துல கேட்டீங்களோ, ஆண்டவர் உங்களுக்கு என்ன செய்தாரோ அதை இப்பொழுதும் ஆண்டவர் செய்து கொண்டுதான் இருக்கிறார். அதுல எந்த விதமான மாற்றமும் கிடையாது. அதுல ஏதாவது மாற்றம் இருக்கிறதா யோசித்து பாருங்களேன். எந்த விதமான மாற்றமும் கிடையாது. அந்த தேவன் சொல்லுகிறார், நான் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறேன். இப்பொழுது எப்படி உங்களை நடத்துகிறாரோ இப்படிதான் பின்வரும் காலங்களிலும் உங்களை நடத்துவேன் என்று சொல்லுகிறார். அந்த தேவன் எவ்வளவு ஒரு நல்ல தேவன் பாருங்களேன். அவர் நீதி உள்ள தேவன் தான், நியாயாதிபதி தான். ஆனாலும் கூட நம்மை நேசிக்கிறதுனாலே நம்முடைய பாவங்களை அவர் மனதில் கொள்ளாமல், நாம் செய்கிற சிறு சிறு தவறுகளை, சிறு சிறு அவருக்கு பிரியமில்லாத காரியங்களை அவர் கருத்தில் கொள்ளாமல் அவர் தொடர்ந்து நம்மை நேசிக்கிறவராக, நம்மை வழி நடத்துகிறவராக ஆண்டவர் காணப்படுகிறார்.
எவ்வளவு நல்ல தெய்வம் பாருங்களேன். ஒரு தாயினுடைய அன்பை காட்டிலும் மேலான அன்பு. தாயுடைய அன்பை தான் இந்த உலகத்துல மிக சிறந்த ஒரு அன்பாய் சொல்லப்படுகிற காரியம். தாயினுடைய அன்பை தான் நாம் ஒப்பிட்டு பேசுவோம். அன்பு என்ற உடனே தாயினுடைய அன்பு தான். ஆனால் அந்த தாயின் அன்பை காட்டிலும் நம்மை ஆண்டவர் மிகவும் நேசிக்கிறவராயிருக்கிறார். ஜீவனை கொடுத்த தேவன் தொடர்ந்து நம்மை அப்படியாகவே காக்க விரும்புகிறார். நம்மை தொடர்ந்து அவர் ஆசீர்வதிக்கவே விரும்புகிறார். கடந்த காலத்திலே நம்முடைய முற்பிதாக்களோடு கூட தேவன் எப்படி இடைப்பட்டாரோ அப்படியே நம்மோடும் கூட இடைப்பட வாஞ்சிக்கிறார். ஒருவேளை அவர்கள் தேவனுக்கு பிரியமானவர்களாக இருந்திருக்கலாம். நாம் தேவனுக்கு பிரியமில்லாதவர்களாக கூட அநேக வேளைகளிலே நாம் சில காரியங்களை செய்யலாம். ஆனாலும் ஆண்டவர் அதே அன்பு, அதே வழி நடத்துதல், அதே ஆசீர்வாதங்களை தொடர்ந்து நம்முடைய வாழ்விலும் கொடுக்கிறவராக காணப்படுகிறார். அன்று செய்த அதே கிரியைகளை தேவன் மாறாமல் என்றும் நம்முடைய வாழ்வில செய்து கொண்டுதான் இருக்கிறார். ஆதியிலே நமக்கு செய்த கொடுத்த ஆசீர்வாதங்கள், நமக்கு செய்த அதிசய அற்புதங்களை இந்த நாளிலும் தொடர்ந்து நமக்கு செய்து கொண்டுதான் இருக்கிறார். அன்று எப்படி நம்முடைய ஜபங்கள் கேட்கப்பட்டதோ அப்படியேதான் இன்றும் நம்முடைய ஜபங்கள் கேட்கப்பட்டு கொண்டிருக்கிறது. தேவன் செய்து கொண்டிருக்கிறார். நாம் ஆண்டவருக்கு பிரியமில்லாதவர்களாய் ஒருவேளை இருந்தாலும் கூட தேவன் அவைகளை கருத்தில் கொள்ளாமல், மனதில் வைக்காமல் மன்னித்து தேவன் மறுபடியும் நமக்கு தயை பாராட்டுகிறவராக, மாறாதவராகவே அவர் இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. எனக்கு அருமையான சகோதரனை சகோதரியே, யோவான் 8வது அதிகாரம் 58வது வசனத்தை வாசித்து பார்க்கலாம். அதற்கு இயேசு, ஆபிரகாம் உண்டாகிறதற்கு முன்னமே நான் இருக்கிறேன் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். இந்த இடத்துல யூதர்கள் இயேசு கிறிஸ்துவினோடு கூட தர்கிக்கிற ஒரு சூழ்நிலையா இருக்கிறது. அந்த இடத்துல அவர்கள் கேட்கிறார்கள். 57வது வசனத்திலே வாசிக்கும் பொழுது, அப்பொழுது யூதர்கள் அவரை நோக்கி, உனக்கு இன்னும் 50 வயதாகவில்லையே, நீ ஆபிரகாமை கண்டாயோ என்றார்கள். யூதர்களை பொறுத்த மட்டும் ஆபிரகாம் தான் அவர்களுடைய இந்த உலகம் துவங்குவதற்கு முன்பு இருந்தவர்களாக அவர்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். யூதர்களுக்கு ஆபிரகாம் மிகவும் பெரியவர். ஆபிரகாம் தான் இந்த உலகத்தை துவங்குவதற்கு முன்பு இருந்தவர். ஆபிரகாமுடைய நாளை நீ பார்த்தாயோ, நீ ஆபிரகாமை கண்டாயோ, நீ ஆபிரகாமிலும் பெரியவரோ என்று இயேசு கிறிஸ்துவோடு கூட அவர்கள் தர்கிக்கிறவர்களாக காண்கிறார்கள், அவர்கள் காணப்படுகிறார்கள். அவர்களுக்கு ஆபிரகாம் பெரியவர், ஆபிரகாம் உயர்ந்தவர். ஆனால் இயேசு கிறிஸ்து ஆபிரகாமுக்கும் முன்னமே இருந்தவர் என்பதை அந்த இடத்துல அவர் வெளிப்படுத்துகிறார். இவர்களுக்கு துவக்கம், இந்த உலகத்தின் துவக்கம் என்பது ஆபிரகாமிலிருந்து உண்டானதாக அவர்களுடைய நம்பிக்கை. ஆனால் ஆண்டவர் அவரை காட்டிலும் பெரியவர் என்பதை இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆண்டவருக்கு, இயேசு கிறிஸ்துவுக்கு, தேவனுக்கு ஆரம்பம் இல்லை. இதை உணராதவர்களாக அந்த யூதர்கள் காணப்பட்டார்கள். ஆண்டவருக்கு ஆரம்பமும் இல்லை, முடிவும் இல்லை. ஆனால் அவர்களோ மனுஷனை முன்பாக வைத்துக் கொண்டு ஆபிரகாம் தான் இந்த உலகம் துவங்குவதற்கு முன்பு இருந்தவர் என்று சொல்லி அவர்கள் மனுஷரை முன்பாக நிறுத்தி வைத்துக் கொண்டிருந்தார்கள். அவர்கள் நம்பிக்கை மனுஷன் மீது காணப்பட்டது. தாங்கள் ஆராதித்துக் கொண்டிருக்கிற தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை அவர்கள் அறிந்து கொள்ளவில்லை. அறிந்து கொள்ளாதவர்களாக அவர்கள் ஏதோ ஒரு நம்பிக்கையிலே அவர்கள் இருந்தார்கள். இதுல 53வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, எங்கள் பிதாவாகிய ஆபிரகாமிலும் நீர் பெரியவரோ, நீர் அவரை காட்டிலும் பெரியவரோ. இவர்களுக்கு வேறு யாரோ ஒருவர் பெரியவராய் காணப்பட்டார்கள். வேறு யாரோ ஒருவர் இந்த உலகத்தின் துவக்கம் முதல் இருக்கிறவர்களாக அவர்கள் நம்பிக்கொண்டிருந்தார்கள். ஆனால் ஆண்டவர் அவரை காட்டிலும் பெரியவர். அவர் ஆபிரகாம் உருவாவதற்கு முன்பாகவே ஆண்டவர் இருந்தார் என்று இந்த இடத்துல அவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். இந்த கருமையான சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் ஆதியும் அந்தமும் இல்லாத தேவனாயிருக்கிறார். அவர் முடிவில்லாத தேவனாயிருக்கிறார். இதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும், நாம் இதை உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் முடிவில்லாதவராய், ஆரம்பம் இல்லாதவராய் இருக்கிறார். அவர் நம்மோடு கூடவே இருக்கிறார். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். 2 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 19வது வசனத்திலே வாசிக்கும் பொழுது, என்னாலும் சில்வானுவினாலும் தீமோத்தேயுவினாலும் உங்களுக்குள்ளே பிரசங்கிக்கப்பட்ட தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்துவும் ஆம் என்றும் அல்ல என்றும் இராமல் ஆம் என்றே இருக்கிறார். இயேசு கிறிஸ்து இல்லை என்று இராமல் அவர் ஆம் என்றே இருக்கிறார். அவர் சொல்லக்கூடிய வாக்குத்தத்தங்கள், வார்த்தைகள் ஒவ்வொன்றும் ஆம் என்று இருக்கிறதாம். இயேசு கிறிஸ்து ஆம் என்று இருக்கிறாராம். அவர் ஆரம்பம் இல்லாதவராயிருக்கிறார், முடிவும் இல்லாதவராயிருக்கிறார். எவ்வளவு ஒரு மகத்துவமான தேவனை நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம் பாருங்க. இவங்க ஆண்டவருக்கு ஒரு வரைமுறையை
இவர்கள் சொல்லுகிறவர்களாக காணப்பட்டார்கள். யூத ஜனங்கள் ஆண்டவர் இப்பொழுதுதான் துவங்கினாரு, அவருக்கு இப்பொழுதுதான் முடிவு அப்படி என்று சொல்லி அவர்கள் தங்களுக்குள்ளாக ஒரு சிந்தனையை அவர்கள் வளர்த்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிற தேவனுக்கு ஆரம்பமும் இல்லை, முடிவும் இல்லை. அவர் எப்பொழுதுமே ஆம் என்றே இருக்கிறார். ஹல்லேலூயா. கருமையான சகோதரனே சகோதரியே, இதை உணராதவர்களாக யூத ஜனங்கள் காணப்பட்டார்கள். ஆகவேதான் அவர்கள் அநேக கலக்கங்களை சந்தித்து அநேக காரிய ஆசீர்வாதங்களை அவர்கள் இழந்து போனார்கள் என்று நாம் அநேக பிற்பாடு நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. எபிரேயர் 1வது அதிகாரம் 12வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, ஒரு சால்வையை போல அவர் இந்த வானத்தை சுருட்டுவாராம். ஒரு சால்வையை போல அவைகளை சுருட்டுவீர், அப்பொழுது மாறிப்போம், நீரோ மாறாதவராயிருக்கிறீர், உம்முடைய ஆண்டுகள் முடிந்து போவதில்லை என்று சொல்லியிருக்கிறது. இந்த வானத்தையும் பூமியையும் ஆண்டவர் சிருஷ்டித்திருக்கிறார். அவர் இந்த வானத்தை ஒரு சால்வையை போல சுருட்டுவாராம். ஆண்டவர் மாறாதவராயிருக்கிறார், ஆனால் வானமும் பூமியும் ஒழிந்து போகும். அவருடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றும் மாறாததா இருக்கிறது. அவர் கொடுத்திருக்கிற ஒவ்வொரு வாக்குத்தத்தங்களும் அது ஏற்ற காரியங்களை ஏற்ற நேரத்திலே அவைகள் நடப்பிக்கிறதாய் காணப்படுகிறது. ஒருவேளை தாமதிக்கலாம், ஆனால் ஒரு வாக்குத்தத்தங்களும் பொய் சொல்லாது. அல்லேலூயா. எனக்கு அருமையான சகோதரனே சகோதரியே, ஒரு வார்த்தைகளும் பொய்யாய் போவாது. தாமதிக்கலாம், அவைகள் மூலமாய் தேவன் நமக்கு ஏதோ ஒரு காரியத்தை தேவன் நமக்கு கற்பிக்கிறவராக காணப்படலாம். ஏதோ ஒன்றை தேவன் நமக்கு போதித்து நடத்துகிறதாக காணப்படலாம். ஆனால் அவைகள் ஒருபோதும் பொய் சொல்லாது. தேவனுடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றும் பொய்யாய் போவதில்லை. ஆனால் இந்த வானமும் பூமியும் மாறி போகும், ஒழிந்து போகும். ஆனால் தேவன் மாறுவதில்லை. அவர் வார்த்தைகள் ஒருபொழுதும் மாறுவதில்லை. அவர் கொடுத்து வழிநடத்துகிற அந்த வாக்குத்தத்த வசனங்கள் ஒன்றும் ஒருபோதும் அவைகள் பொய்யாய் போவதில்லை. அப்படிப்பட்ட தேவனை தான் நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த தேவனை நாம் உணர்ந்து கொண்டு அவருடைய வல்லமை, அவருடைய மகத்துவத்தை நாம் அறிந்து கொண்டு நாம் ஆராதிக்கும் பொழுது நம்முடைய வாழ்வு செழுமையாய் மாறும். நம்முடைய வாழ்வு ஆண்டவருக்கு எப்பொழுதும் அது மகிமை செலுத்துகிறதாக மாறும். இந்த கருமையான சகோதரனே சகோதரியே, நாம் ஆண்டவரை ஆராதித்துக் கொண்டிருக்கிறேன் என்று சொல்லுகிறோம், மாறாதவரை நான் வணங்குகிறேன் என்று சொல்லுகிறோம். ஆனால் நம்முடைய போக்கு எப்படியாய் காணப்படுகிறது என்று பார்ப்போமானால் நாம் மாறிக்கொண்டே இருக்கிறோம். ஆதியில இருந்த அன்பு நம்மிடத்துல இப்பொழுது இல்லை. ஆண்டவரத்துல நாம் அநேக நேரங்களை நாம் செலுத்துகிறவர்களாக இருப்போம். அவருடைய பாதத்தில் அமர்ந்து நாம் எல்லாவற்றுக்கும் ஜெபித்து விட்டு செயல்படுகிறவர்களாக இருப்போம். ஆனால் இப்பொழுது அப்படி இருக்கிறோமா? ஜெபித்து செய்கிறோமா என்று யோசித்து பார்த்தால் இல்லை, நேரம் இல்லை, அதனால என்னால ஜெபிக்க முடியல. ஆண்டவருடைய சமூகத்தில் அமர்ந்து ஒரு விசை போறதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு காரியத்தை துவங்குவதற்கு முன்பதாக, அந்த நாளை துவங்குவதற்கு முன்பாக, ஆண்டவரே என்னுடைய நாளை பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, நான் செய்ய போற இந்த காரியத்தை நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, எங்களுக்கு ஞானத்தை கொடுங்க, என் பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்க என்று சொல்லி தேவனுடைய சமூகத்துல அமர்ந்து அவரிடத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறதுக்கு நமக்கு நேரம் இல்லை. எல்லாவற்றுக்கும் நாம் நேரங்களை ஒதுக்கிறோம். ஆனா ஆண்டவருடைய சமூகத்துல அமர்ந்து அவரிடத்திலே ஒரு வார்த்தை சொல்லிவிட்டு செயல்படுத்த நம்மாலே இயலவில்லை. மனம் இல்லை, நேரம் இல்லை என்று அநேக காரியங்களை நாம் முன்பாக வைத்து சாக்கு போக்கு சொல்லி தேவனை விட்டு பிரிந்து போய் கொண்டிருக்கிறோம். எனக்கு அருமையான சகோதரனே சகோதரியே, இப்படி நாம் மாறும் பொழுது, நாம் ஆண்டவர் மீது வைத்திருக்கிற அந்த அன்பிலே சற்று மாற்றங்களை நாம் காண்பிக்கும் பொழுது, ஊழியம் செய்கிறோம், ஊழியம் செய்வேன் என்று ஒப்புக் கொடுக்கிறோம், அநேக பொருத்தனைகளை நாம் ஏறெடுக்கிறோம். ஆனால் அவைகளிலிருந்து சற்று மாறும் பொழுது, விலகும் பொழுது நம்முடைய வாழ்விலே அநேக கலக்கங்கள் காணப்படுகிறது, அநேக குழப்பங்கள் வருகிறது, அநேக உபத்திரவங்கள் நாம் சந்திக்க வேண்டியதாய் காணப்படுகிறது. இப்படி எல்லா சூழ்நிலையிலும் தேவனை நாம் மாறாதவர்களாக நாம் ஆண்டவரை ஆராதிக்கும் பொழுது, அவரை நாம் பிடித்துக் கொள்ளும் பொழுது நாம் நிலைவரமான ஒரு வாழ்வை பெற்றுக்கொள்ள முடியும். நிரந்தரமான ஒரு ஆசீர்வாதங்களை நாம் சுதந்திரித்துக் கொள்ள முடியும். என்ன ஆனாலும் சரி, நாம் பாடல்களை மட்டும் பாடுகிறோம், என்ன ஆனாலும் ஆண்டவரே நாம் உங்களை விட்டு விலகிறது இல்லைன்னு சொல்றோம், ரத்தமே சிந்தி சாட்சியாய் வாழ்வேன்னு பாட்டு பாடுறோம். ஆனா ஆண்டவரை விட்டு விலகி போறோம். ஏதாவது ஒரு சோதனை வரும் பொழுது, ஏதாவது ஒரு நமக்கு ஒரு போராட்டம் வரும் பொழுது, கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலை என்று சொல்லி நாம் ஆண்டவரை விட்டு விலகுகிறவர்களாக காணப்படுகிறோம். பொருத்தனைகளிலே நாம் ஏதாவது ஒரு காரியத்திலிருந்து நாம் மறந்து அவைகளிலிருந்து பின்வாங்கி போகிறவர்களாக இருக்கிறோம். நாம் நம்மை காம்ப்ரமைஸ் செய்து கொள்ளுகிறவர்களாக மாறி போகிறோம். இல்லை, இன்னைக்கு ஒரு நாள் தானே ஜெபிக்கல, இன்னைக்கு தான், இந்த வாரம் தானே நான் ஊழியத்துக்கு போல, அடுத்த வாரம் நான் 2 மடங்கா சேர்த்து செய்கிறேன் என்று சொல்லுகிறோம். ஆனால் மறுபடியும் பின்வாங்கி போகிறோம்.
எனக்கு அருமையான சகோதரனே சகோதரியே, ஆண்டவர் இப்படி என்றாகிலும் நம்முடைய ஜெபத்துக்கு தேவன் இப்படி ஆண்டவர் நமக்கு பதில் கொடுத்திருக்கிறாரா? நான் இந்த முறை உனக்கு எதையும் செய்யல, நான் அடுத்த முறை நீ ஜெபிக்கும் பொழுது உனக்கு நான் ரெட்டிப்பா சேர்த்து செய்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரா? ஆண்டவர் எப்போவாவது அவருடைய வாக்குத்தத்தங்களை கொடுத்து அதை செய்யாமல் போயிருக்கிறாரா என்று யோசிச்சு பாருங்களேன். ஆண்டவர் எப்பொழுதும் மாறாதவராயிருக்கிறார். அவர் வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தைகள் ஒன்றும் இதுவரைக்கும் பொய்யாய் போனதில்லை. உங்களுக்கு ஆண்டவர் செய்வேன் என்று சொல்லி இதுவரைக்கும் செய்யாமல் எதையும் தடுத்ததில்லை, நிறுத்தினதில்லை. தாமதித்திருக்கலாம், ஆனால் ஒருபோதும் அவைகள் நடைபெறாமல் போனதில்லை. தேவன் உங்களை வழிநடத்தி இருக்கிறார், உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். அன்று எப்படி ஆசீர்வதித்தாரோ அதே போல் இன்றும் அவர் உங்களை வழிநடத்தி வருகிறார். இதுபோல் என்றும் உங்களை நடத்துவேன் என்று சொல்லுகிறார். ஆனால் இப்படிப்பட்ட ஒரு தேவனை ஆராதிக்கிற நாம் எப்படி இருக்க வேண்டும்? நம்முடைய சுபாவங்கள், நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய கிரியைகள் ஆண்டவருக்கு முன்பாக எப்படி காணப்பட வேண்டும் என்று யோசித்து பாருங்களேன். வேதத்திலே நாம் பார்க்கிற அநேக தேவனுக்கு பிரியமான பிள்ளைகள் ஒவ்வொருவரும் அவர்கள் இப்படி மாறாதவர்களாக, தங்களுடைய அன்பிலே சற்றேனும் அவர்கள் பின்வாங்கி போகாதவர்களாக, தேவனோடு இருந்த ஐக்கியத்தை, அந்த ஆவிக்குரிய வாழ்வை அவர்கள் ஒருபோதும் அதிலே அவர்கள் எந்த விதமான அட்ஜஸ்ட்மெண்ட்டும் செய்யாதவர்களாக, அவர்கள் ஒருபோதும் உலக காரியங்களுக்கு விட்டு கொடுக்காதவர்களாக, அவர்கள் தேவனுக்கென்று முதலிடம் கொடுத்து வாழ்ந்த ஒவ்வொருவரும் தான் வேதத்திலே நற்சாட்சி பெற்றவர்களாக இருக்கிறார். ஹல்லேலூயா! ஒவ்வொருவரும் அப்படி வாழ்ந்த மக்கள் நற்சாட்சி பெற்றவர்களாக இருக்கிறார். ஆனால் தேவனை விட்டு பின்வாங்கி போனவர்கள், மாறி போகிறவர்கள், ஆசீர்வாதங்களை கண்டு உபத்திரவங்களை கண்டு பின்வாங்கி போகிறவர்கள், அவர்கள் ஒவ்வொருவரும் வீழ்ந்து போனார்கள். சாட்சிகள் பொய்யாய் போனது, அவருடைய வாழ்வு அவர் நிலையில்லாததாய் மாறி போகிறதை நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் அப்படி வாக்குத்தத்தம் கொடுத்து அந்த வாக்குத்தத்தம் மாறாதபடி நடத்துகிறார். அவருடைய வழி நடத்துதலில் எந்த விதமான குறைவும் இல்லை. அவருடைய வாக்குத்தத்தங்கள் மாறி போவதில்லை. தேவன் அப்படியே என்றென்றும் காக்கிறவராக இருக்கிறார். ஆனால் அவரை ஆராதித்துக் கொண்டிருக்கிற நாம் எப்படி இருக்கிறோம்? இதை நாம் தியானித்து பார்த்து நம்மை நாம் மாற்றிக்கொள்ள அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த நாளிலே ஆண்டவர் எப்பொழுதும் மாறாதவராய் இருக்கிறாரே, அந்த தேவனை ஆராதிக்கிற நான் எப்படி இருக்கிறேன்? 10 குஷ்டரோகிகள்ல சுகம் பெற்ற ஒருவன் மறுபடியும் திரும்பி வருகிறான். ஆபிரகாம் என்றென்றைக்கும் ஆண்டவருக்கு நிலை நிற்கிறான். ஆசீர்வாதங்கள் வந்த பொழுதும் நிலை நிற்கிறான். அவனுக்கு உபத்திரவம் கொடுக்கப்பட்ட பொழுதும் நிலை நிற்கிறான். ஒவ்வொருவரையும் எடுத்துக்கொள்ளும் பொழுது சாதாரண ஒரு விசுவாசியில் இருந்து ஆண்டவருடைய பிள்ளையாக தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், தேவனாலே முன்குறிக்கப்பட்டு அபிஷேகிக்கப்பட்ட ஊழியக்காரர்கள், ராஜாக்கள், இப்படி ஒவ்வொருவரும் தங்களை மாறாதவர்களாக தேவனுடைய சமூகத்துக்கு முன்பாக நிலைநிறுத்தி கொண்டவர்கள் மட்டுமே நற்சாட்சி பெற்றவர்களாக வாழ்ந்தார்கள். தேவனை விட்டு விலகி போனவர்கள், மாறி போனவர்கள், ஆண்டவருடைய கிரியைகளை மறந்து போனவர்கள் எல்லாம் வேதத்திலே அவர்கள் நற்சாட்சி இல்லை என்பதை நாம் அநேக இடங்களிலே காண முடிகிறது. எனக்கு அருமையான சகோதரனே சகோதரியே, இந்த நாளிலே இதை நாம் கருத்திலே கொண்டு நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிற அந்த தேவனை ஆராதிக்கிற நாமும் கூட எப்பொழுதும் மாறாதவர்களாய் அதே அன்பிலே நிலைத்திருக்கிறவர்களாக, எப்பொழுதும் தேவனுக்கு முதலிடம் கொடுக்கிறவர்களாக, அவருடைய கற்பனை கட்டளைகளை கைக்கொள்ள நாம் எப்பொழுதும் பிரயாசப்படுகிறவர்களாகவே, தேவனோடு கூட இருக்கிற ஐக்கியத்தை விட்டுவிடாதபடிக்கு எப்பொழுதும் நாம் அந்த நாளிலே எப்படி இருந்தோமோ அப்படியே இன்றும் நாம் இருக்க நம்மை ஒப்பு கொடுப்போம். ஆனால் தேவன் என்றும் மாறாதவராய் நம்மை ஆசீர்வதித்து நிலையான ஒரு வாழ்வை கொடுத்து நிரந்தரமான ஆசீர்வாதங்களை கொடுத்து நம்மையும் நம்முடைய குடும்பத்தாரையும் தேவன் ஆசீர்வதித்து வழிநடத்துவார். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாமா? நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த காலை வேளையில் ஆண்டவரே எங்களோடு கூட நீர் பேசின வாக்குத்தத்த வசனத்திற்காக நன்றி ஆண்டவரே. எபிரேயர் 13வது அதிகாரம் 8வது வசனத்தின்படியாக நீர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறீர் ஆண்டவரே. நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம் அப்பா. ஆமென் ஆண்டவரே. நீர் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்கின்றதான எங்கள் முற்பிதாக்களுக்கு எவ்வளமாக ஆசீர்வாதங்களை கொடுத்தீரோ, எங்களுடைய தீர்க்கதரிசிகளுக்கு ஊழியக்காரர்களை நீர் எப்படி நீர் வழிநடத்தி வந்தீரோ அப்படியே நீர் இந்த நாளிலே எங்களையும் வழிநடத்தி வருகிறீர் ஆண்டவரே. அநேக போராட்டங்கள், தடைகள், வியாதிகள் என்று வந்த பொழுதிலும் கர்த்தர் நீர் எங்களை மீட்டீர், பாதுகாத்தீர், ஆசீர்வதித்தீர், வழிநடத்தி காத்து வருகிறீர். உமக்கு நன்றி ஆண்டவரே. இன்னுமா எங்களை தாழ்த்தி நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட வாழ்விலும் தேவநீர் எங்களை முன் தெரிந்து கொண்ட நாள் முதல் எப்படி நீர் வழிநடத்தினீரோ அப்படியே இம்மட்டும் காத்து வருகிறீர். உமக்கு நன்றி ஆண்டவரே. உங்களுடைய வழிநடத்துதல்களே ஒரு குறைவும் இல்லை ஆண்டவரே.
உம்முடைய வாக்குத்தத்தம் பொய்யாய் போகவில்லை ஆண்டவரே. உமக்கு நன்றி ஆண்டவரே. இனியும் தொடர்ந்து காப்பேன் என்கிறீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. மாறாத தேவனே, உம்மை உண்மையாய் பற்றிக்கொள்ள எங்களை நாங்கள் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. உம்மை ஆராதிக்கிற நாங்களும் கூட மாறாதவர்களாக ஒருபொழுதும் ஆண்டவரே நாங்கள் உம்மை விட்டு விலகாதவர்களாக எங்களை நாங்கள் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங்களை முழுமையாய் கூட பொறுப்பெடுத்துக் கொள்வீராக. இந்த காலை தியானத்திலே அமர்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. அவர்கள் குடும்பத்தார் ஒவ்வொருவரையும் கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொள்வீராக. ஒவ்வொரு குடும்பத்தின் பெரியோர்களையும் உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. நன்மைகளினாலே முடிசூட்டுவீராக ஆண்டவரே. கணவன் மனைவியாய் இணைக்கப்பட்டிருக்கிற தம்பதியினரை உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். தெய்வீக சமாதான சந்தோஷம் அவர்களை ஆட்கொள்ள வேண்டும்படிக்காய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் நீர் ஒவ்வொருவரையும் இணைத்திருக்கிறீர். உம்முடைய சித்தம் எதுவோ அது அவர்களுடைய வாழ்விலை நிறைவேற ஒவ்வொருவரையும் நாங்கள் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஆமேனப்பா. ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. ஒவ்வொரு குடும்பத்தின் பிள்ளைகளையும் ஆண்டவரே கர்த்தர் நீங்க பொறுப்பெடுத்து வழிநடத்த வேண்டும்படிக்காய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. வாலிப பிள்ளைகளையும் உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன் அப்பா. உண்மை பற்றினதான சிந்தனை அவர்களை ஆட்கொள்ள வேண்டும்படிக்காய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உலகத்தின் காரியங்கள் எம்முடைய பிள்ளைகளை ஆண்டவரே சோரம் போக்கி விடாதபடிக்கு கர்த்தர் நீர் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும்படிக்காய் ஜெபிக்கிறோம் அப்பா. இஸ்ரவேலை காக்கிற தேவன் தூங்குகிறதும் இல்லை உறங்குகிறதும் இல்லை என்ற வேத வசனத்தின் பிரகாரமாய் எம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் நீர் கண்மணி போல காத்துக் கொள்ளுவீராக ஆண்டவர். ஆமேனப்பா. சிறு பிள்ளைகளையும் உடைய கரத்துல ஒப்புக் கொடுக்கிறேன். ஒவ்வொருவரையும் பேர் பேராய் தொட்டு ஆசீர்வதிங்க. நல்ல ஞானத்தை கொடுங்க. எந்த பலவீனங்களோ ஆமேனப்பா நாசமோச காரியங்களோ எம்முடைய பிள்ளைகளை தொடாதபடிக்கு கர்த்தர் நீர் வேலையெடுத்து பாதுகாத்துக் கொள்ள வேண்டும்படிக்காய் ஜெபிக்கிறோம் ஆண்டவர். ஆமேனே சுவாமி. அப்படியாய் இந்த நாளிலும் ஆண்டவரே அநேக விதமான பில்லி சூனிய மாந்திரிக கட்டுகளினாலும் அநேக வியாதியினாலும் சிறைப்பட்டு போயிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய கர்த்தரை ஒப்புக் கொடுக்கிறேன். கர்த்தரின் ஒவ்வொருவரையும் பேர் பேராய் தொட்டு விடுதலையாக்க வேண்டும்படிக்காய் சுகம் கொடுத்தள்ள வேண்டும்படிக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆமேனப்பா. கடன் பிரச்சனைகளினாலும் அநேக விதமான போராட்டங்களினாலும் கைவிடப்பட்ட சூழ்நிலையிலே உதவுவார் யாருமே இல்லையே என்று சொல்லி அங்கலாய்க்கிறவர்களை உடைய கரத்துல ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் பேர் பேராய் நீங்க தொடுவீராக ஆண்டவரே. நல்ல ஆலோசனைகளை அவர்களுக்கு கொடுத்து அவருடைய வாழ்வில் இருக்கிற ஆமேனப்பா இந்த எல்லா விதமான கட்டுகளிலிருந்தும் அவர்களை விடுதலையாக்க வேண்டும்படிக்காய் விடுதலையோடு கூட உம்மை உயர்த்தி உம்மை துதித்து ஆராதிக்க கர்த்தர் உதவி செய்யும்படிக்காய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் சாட்சியாய் நிலைநிறுத்துவீராக ஆண்டவரே. மாறாதவர்களாக நாங்கள் இருந்து உம்மிடத்திலிருந்து நற்சாட்சி பெற எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஆவிக்குரிய பலனை ஒவ்வொருவருக்கும் கொடுத்தருளுங்க ஆண்டவரே. ஆமேனப்பா. இந்த நாளிலும் பிறந்த நாளையும் திருமண நாளையும் காணவிருக்கிற சகோதர சகோதரிகளையும் உடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறேன். ஒவ்வொருவருக்கும் இந்த ஆண்டு ஆசீர்வாதமானதாய் மாறட்டும். ஒவ்வொருவரையும் கர்த்தரின் அழைத்த நோக்கத்தை இந்த ஆண்டில நிறைவேற்றுங்க ஆண்டவரே. ஆமேனப்பா. உடைய திருக்கரத்திலே நாங்கள் யாவரையும் தாழ்த்துகிறோம், ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த நாளில் புதிதாக எந்த விதமான காரியங்களை துவங்கவிருக்கிற முயற்சிகளை ஆரம்பிக்கவிருக்கிற ஒவ்வொருவரையும் உடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறேன் அப்பா. கர்த்தர் அவர்களோடு கூட இருந்த பெரிய காரியங்களை செய்யுங்க ஆண்டவரே. அதிசய அற்புதங்களை காண செய்யுங்க. மாறாதவர்களாய் இருந்து நீர் கிரீச்சதனுடையக்காய் ஜெபிக்கிறோம் அப்பா. மீண்டும் ஒருமுறை எங்கள் யாவரையும் நாங்கள் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த நாளுக்குரிய ஆசீர்வாதமான வார்த்தை ஒவ்வொருவருக்கும் பயன்பெற கர்த்தாவே எங்கள் ஒவ்வொருவரையும் தகுதிப்படுத்துங்க. எங்களை தாழ்த்துகிறோம். கர்த்தர் பொறுப்பெடுத்து வழிநடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரையே ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. அவர் நகரமெல்லாம் மன்னித்து உன் நோய்கள் எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கு மீட்டு உன்னை கிருபையினாலும் இறக்கங்களாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது. ஆமென்.